ஒரு சாதாரண கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு உதாரணமாக ஒரு ஹெட்லைட்டை போட்டுட்டு நீங்கள் நைட்டில் கார் ஓட்டுறீங்க அப்படின்னா, இங்கேருந்து சென்னையிலேருந்து நான் மதுரைக்கு போகணும் அப்படின்னா, எனக்கு அந்த லைட்டை வச்சு தெரிய போகிறது கொஞ்சம் தூரம் தான். அந்த தூரம் மட்டும்தான் என்னோட கையில் இருக்குது. இந்த தூரத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் என்னுடைய அறிவை வச்சு நான் வாழ்ந்துக்கணும். உதாரணமாக அந்த லைட்டில் ஒரு ஆடு கிராஸ் ஆகுது அப்படின்னா, நான் ஸ்டேரிங்கை கட் பண்ணி ஓட்டிக்கலாம், போய்க்கலாம், வரலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த லைட்டுக்கு அப்புறம் இருக்கிற விஷயங்களை பற்றி நான் யோசிக்கிறதோ, நான் என்னோடய அறிவை கொண்டு முயற்சிக்கிறதோ நமக்கு அனுமதிக்கப்படலை. இறைவன் அந்த அனுமதியை நமக்கு தரலை. அது இறைவன் கையில் இருக்குது அப்படிங்கிறத நம்பி நம்ம சீக்கிரமாக மதுரைக்கு போகணும் அப்படிங்கிற விருப்பத்தை வைப்போம். இறைவனே நம்புவோம். அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம அறிவின் மூலமாக தான் கொடுப்பான். வேற யாரும் நமக்கு வழி நடத்த போகிறதில்ல. நம்ம சும்மா உட்காந்துருக்க போகிறதில்ல. நம்ம அறிவை தான் கொண்டு நம்ம கை காலை வச்சு தான் நம்ம வாழ போகிறோம். ஆனால் அந்த லைட்டு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் தெரியும். அந்த லைட்டை இறைவன் நமக்கு மதுரை போகிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நம்புவோம். சரிங்களா?